தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ராஜ்நாத் சிங், வெங்கையா நாயுடு, நிதின் கட்கரி உள்ளிட்ட 9 மத்திய அமைச்சர்கள் தமிழகத்தில் நேற்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று ஒரே நாளில் 9 மத்திய அமைச்சர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். மறைமலை நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும், டி நகர் மற்றும் திருத்தணி கூட்டங்களில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவும் பங்கேற்று பேசினர். नहीं छोड़ा, आकाश को नहीं छोड़ा, भूमि को नहीं छोड़ा, भूगर्भ को नहीं छोड़ा. తెలుగు में कहावत है, అంతరిక్షాన్ని వదిలిపెట్టలేదు, ఆకాశాన్ని వదిలిపెట్టలేదు, భూమిని వదిలిపెట్టలేదు, భూగర్భాన్ని వదిలిపెట్టలేదు. వామును తినే స్వాముల వారికి పచ్చిగడ్డి బొరబొరనట్టుగా దొరికినట్టుగా దోచుకున్నారని చెప్పని. బట్ టుడే in 18 months or 19 months of Modi, 2 years of Modi, no scam, no scandal, no 2G, no 3G. நாகையில் நிர்மலா சீதாராமனும், சென்னையில் ஸ்மிருதி இரானியும், திருச்செந்தூரில் நிரஞ்சன் ஜோதியும், தூத்துக்குடியில் நிதின் கட்கரியும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் முயற்சியாக பிரத்யேகமாக பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுடைய முயற்சியாக இருந்தால் மீனவர்களுடைய விஷயம் இவ்வளவு தூரமாக பேசப்படுகிறது. அங்கிருந்து விடுதலை கிடைச்சிருக்கவங்களுக்கு அவங்களுடைய படங்களை கூட விடுதலை பெற்று அதை எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி கூட பிரதம மந்திரி அவர்கள் எடுப்பார்கள். அந்த ஒரு வாக்குறுதி இதுபோல கோவையில் ரவிசங்கர் பிரசாத், குளச்சல் பகுதியில் பியூஷ் கோயல், சிவகாசியில் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் ஷானவாஸ் ஹுசைன் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர்.